நமஸ்காரம் எல்லாருக்கும். 28வது ஸ்லோகம் சூரிய சதகம் ஆரம்பிக்க போறோம். துவாந்த துவம்சம் விதத்தே ந தபதி ருச்சிமன் நாதி ரூபம் வியனக்தி ந்யக்த்வம் நீத்வாபி நக்தம் ந விதரதி தராம் தாவ தன்ஹஸ். தஹ்னஸ்னு இருக்கு, ஆனா சொல்லும் போது தன்ஹஸ்னு சொல்லுவோம். த்விஷம் யஹ ச பிராதர் மா விரம்சி தசகல பட்டிமா பூரயன் யுஷ்ம தாஷாம். ஆஷா காஷா வகாஷா வதரண தருண பிரக்ரமோ பிரக்ரமோர்க்க பிரகாஷக. பத்மா மாமி வாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சொல்லாதவா இருந்தேன்னா முதல்ல அவளுக்கு இது கொடுக்குறேன். செகண்ட் டைம் கத்துண்டவா தயவு செஞ்சு கை தூக்காதீங்க. துவாந்தத்வம்சம் விதத்தே துவாந்தத்வம்சம் விதத்தே நதபதி ருச்சிமன் நதபதி ருச்சிமன் நாதி ரூபம் வியனக்தி. நாதி ரூபம் வியனக்தி. நாதி சொல்லக்கூடாது, நாதி. நாதி. துவாந்தத்வம்சம் விதத்தே நதபதி ருச்சிமன் நாதி ரூபம் வியனக்தி. துவாந்தத்வம்சம் விதத்தே நதபதி ருச்சிமன் நாதி ரூபம் வியனக்தி. ந்யக்த்வம் நீத்வாபி நக்தம் ந்யக்த்வம் நீத்வாபி நக்தம் ந விதரதி தராம் ந விதரதி தராம் தாவதன்ஹஸ்த்விஷம் யஹ தாவதன்ஹஸ்த்விஷம் யஹ. ந்யக்த்வம் நீத்வாபி நக்தம் ந விதரதி தராம் தாவதன்ஹஸ்த்விஷம் யஹ. ந்யக்த்வம் நீத்வாபி நக்தம் ந விதரதி தராம் தாவதன்ஹஸ்த்விஷம் யஹ. தாவதன்ஹஸ்த்விஷம் யஹ. ந்யக்த்வம் நீத்வாபி நக்தம் ந விதரதி தராம் தாவதன்ஹஸ்த்விஷம் யஹ. ந்யக்த்வம் நீத்வாபி நக்தம் ந விதரதி தராம் தாவதன்ஹஸ்த்விஷம் யஹ. சூப்பர். சப்ராதர்மா விரம்சீத் சப்ராதர்மா விரம்சி அசகலபட்டிமா அசகலபடிமா படியில பட்டி பட்டிமா அசகலபடிமா. டி போடக்கூடாது, டி. தி. பூரயன் யுஷ்மதாஷாம் பூரயன் யுஷ்மதாசாம். சப்ராதர்மா விரம்சீத் அசகலபட்டிமா பூரயன் யுஷ்மதாஷாம். சப்ராதர்மா விரசம் சப்ராதர்மா விரசம் விரம்சி விரம்சி தனஜி. ஐயா ரசோன்றே. சப்ராதர்மா விரம்சீத அசகலபடிமா பூரயன் யுஷ்மதாசாம். அஷ்மவா யுஷ்மவா, ஒரு முடிவுக்கு வாங்க. யுஷ்மதாஷாம். ஆஷா காஷா ஆஷா காஷாவகாஷா. இப்ப மூணாவது லைன்ல இம்மு போட்டு முடிச்சுட்டு அடுத்த லைன்ல மாவை அடிச்சுட்டு ஆ போட்டுக்கணும். ஆஷா காஷாவகாஷா வதரண தருண பிரக்ரமோர்க்க பிரகாஷக. பிரக்ரமோர்க பிரகாஷஹ.
आशाकाशावकाशावतरण तरुण प्रक्रमोर्क प्रकाशः आशाकाशावकाशावतरण तरुण प्रक्रमोर्क प्रकाशः முதலேந்து சொல்லட்டுமாடி स्वान्तत्वं संविदत्तेन तपति ऋषिमन्नातिरूपं व्यनक्ति न्यक्त्वं नीत्वापि नक्तं न वितरति तरां तावदन्हस्त्विषं यः तावदन्नस्त्विषं यः सप्राधर्मा சொல்லக்கூடாது சப்ராதத பிரார்த்தனா கார்த்திகை सप्राधर्मा विरंसि अदस अद अदस சொல்லுங்க மேடம் அசகல பட்டிமா असकल सप्राधर्मा विरंसि असक विरंसेत असकल पटिमा த அசகல இல்ல அந்த த தான் இத்தும் ஆவும் சேர்ந்து தவாயிடுறது விரம்சி தசகல பட்டிமா सप्राधर्मा विरंसि दशकलपडिमा पूरयन्त्युष्मदाशाम् आशाकाशावकाशावतरण तरुण प्रक्रमोर्क प्रकाशः வதரண இல்ல வத்தரண த போட்டுக்கோங்க ரெண்டாவது லைனை மட்டும் சொல்லுங்க ஞக்துவம் न्यक्त्वं नीत्वापि नक्तं न वितरति तरां तावदन्हस्त्विषं यः சூப்பர் வெரி குட் Thank you. ஜானகி மேம் இது ஒரு வாட்டி திருப்பி சொல்லிடுங்க हरि ओम मैम आम् द्वान्तद्वं संविधत्तेन तपति रुचिमन्नाति रूपं व्यनक्ति न्यक्त्वं नीत्वापि नक्तं न वितरति तरां तावदन्हस्त्विषं यः सप्रातर्मा विरंसि दशकलपटिमा पूरयन्युष्मदासाम् आशाकाशावकाशावतरण तरुण प्रक्रमोर्क प्रकाशः எக்ஸலன்ட் ஓகே சோ இந்த ஸ்லோகம் உடைய விசேஷ பலன் என்னன்னா நம்மளுடைய மனோபீஷ்டங்களை எல்லாம் பூர்ணமாக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் அதாவது நம்ம மன விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்லோகமா இது சொல்லப்படுறது ஏன்னா இதுல நம்மளுக்கு அந்த காலங்காத்தால இருக்கிற அந்த உதய சூரியன் நம்மளுக்கு எவ்வளோ நல்லது பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றக்கூடிய ஒரு ஸ்லோகம் சோ இது ஒரு பலன் இதை எழுதிக்கணும்னா பக்கத்துல நம்ம மன விருப்பங்களை பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் சோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலங்காத்தால அந்த சூரியன் உதய சூரியன் இருக்கு இல்லையா அது இருளை முழுவதுமாக அழிக்கக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்கு ஆனாலும் அது அந்த இருளை அழிக்கும் போது வெப்பம் இல்லாம ரொம்ப மென்மையா அந்த இதை ஹேண்டில் பண்றது ஏன்னா கார்த்தால சூரியன் அவ்வளவு வெப்பம் கிடையாது இல்லையா சோ மென்மையாகவே அது இருக்கிறது பிரகாசம் இருந்தாலும் அந்த உதய சூரியனுக்கு ஃபுல் பிரகாசம் இருந்தா அதாவது அவளுக்கு அதுக்கு கேப்பபிலிட்டி இருந்தா கூட உடனே காத்தாலேயே அப்படியே ஓன்னு நம்மளுக்கு அந்த ஒளியோ இல்ல வெப்பமோ நம்மளுக்கு வர்றது இல்லை முழு ஒளியையும் ஆரம்பத்திலேயே வெளிக்காட்டுறது இல்லை சோ கொஞ்சம் கொஞ்சமா அது மெல்லிய ஒளியோட தொடங்கி நேரம் ஆக ஆகத்தான் அந்த அளவற்ற பிரகாசத்தை அது வெளிப்படுத்துகிறது அப்படி அந்த அளவற்ற பிரகாசம் வரும் பொழுது 8 திக்குக்கும் அது அப்படி பரவுகிறது அந்த ஒளி ஆகாயத்துக்கு அந்த ஆகாயத்துக்கு நடுவுல அந்த சஞ்சரிக்கும் அந்த சூரிய பகவான் உங்களுடைய அந்த விருப்பங்களை எல்லாம் ஓயாது நிறைவேற்றுவாராக அப்படின்னு சொல்லி இதோடைய அர்த்தம் வருது சோ இந்த உதயகால சூரியன்கிறது ஒளிய இருளை அகற்றுறது ஆனா தன்னுடைய முழு அந்த கேப்பபிலிட்டியும் அது காமிச்சுக்கிறது இல்ல வெப்பத்திலும் சரி வெளிச்சத்திலும் சரி அது அப்புறம் நேரம் செல்ல 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 ரெண்டுமே அந்த பீக்குக்கு போகும்போது ஒளி அண்ட் வெப்பம் பீக்குக்கு போகும்போது 8 திக்கிலும் அது பரவுகிறது அந்த சூரிய பகவான்
அந்த ஒளி வந்து நடு ஆகாயத்துல அப்படியே சஞ்சரிக்கிறது, எல்லா இடத்திலும் அந்த ஒளியை பரப்பிக்குது. சோ அந்த சூரிய ஒளி நம்மளுடைய மனோபீஷ்டத்தை எல்லாம் பூர்ணமாக்கட்டும் அப்படின்னு வேண்டி. நெக்ஸ்ட், தீவிரம் நிர்வாண ஹேதுர் யதபி ச விபுலம் யத் பிரகர்ஷேன சாணு பிரத்யக்ஷம் யத் பரோக்ஷம் யதிஹய தபரம் நஸ்வரம் சாஸ்வதம் ச யத் சர்வஸ்ய பிரசித்தம் ஜகதி கதிபயே யோகினோ யத் விதந்தி ஜ்யோதிஸ் தத் த்விப்ரகாரம் சவிது ரவது वो बाह्य माभ्यन्तरं च. भाग्यलक्ष्मी मम्मी, तीव्रं निर्वाण हेतुर. नमस्कारं मैम. तीव्रं निर्वाण हेतुर यदपि च विपुलं यदपि च विपुलं यत्प्रकर्षेण चाणो यत्प्रकर्षेण चाणु. तीव्रं निर्वाण हेतुर यदपि च विपुलं यत्प्रकर्षेण चाणो. तीव्रं निर्वाण हेतुर्यदपि च विपुलं यत्प्रकर्षेण चाणु. प्रत्यक्षं यत्परोक्षं प्रत्यक्षं यत्परोक्षं यदिह यदपरं यदिह यदपरं नश्वरं शाश्वतं च. नश्वरं शाश्वतं च. प्रत्यक्षं यत्परोक्षं यदिह यदपरं नश्वरं शाश्वतं च. प्रत्यक्षं यत्परोक्षं यदिह यदपरं नश्वरं शाश्वतं च. यत्सर्वस्य प्रसिद्धं यत्सर्वस्य प्रसिद्धं जगति कतिपये जगति कतिपये योगिनो यद्विदन्ति योगिनो यद्विदन्ति. यत्सर्वस्य प्रसिद्धं जगति कतिपये योगिनो यद्विदन्ति. यत्सर्वस्य प्रसिद्धं जगति कतिपये योगिनो यद्विदन्ति. ज्योतिस्तद्विप्रकारं ज्योतिस्त्वद्विप्रकारं सवितुरवतुवो सवितुरवतुवो बाह्यमाभ्यन्तरं च. बाह्यमाभ्यन्तरं च. ज्योतिस्तद्विप्रकारं सवितुरवतुवो बाह्यमाभ्यन्तरं च. ज्योतिस्त्वद्विप्रकारं सवितुरवतुवो बाह्यमाभ्यन्तरं च. तीव्रं निर्वाण हेतुर्यदपि च विपुलं यत्प्रकर्षेण चाणु. प्रत्यक्षं यत्परोक्षं यदिह यदपरं नश्वरं शाश्वतं च. यत्सर्वस्य प्रसिद्धं जगति कतिपये योगिनो यद्विदन्ति. ज्योतिस्त्वद्विप्रकारं सवितुरवतुवो बाह्यमाभ्यन्तरं च. लास्ट लाइन मट्टुम. ज्योतिस्त्वद्विप्रकारं तद्वि तद्वि ज्योतिस्तद्विप्रकारं सवितु serious mami. ज्योतिस्त्वद्विप्रकारं सवितुरवतुवो என்னமா இல்ல த்வத்வி சொன்னேன், அது த்வ இல்ல தத்வி. ஓகே. ज्योतिस्तद्विप्रकारं सवितुरवतुवो बाह्यमाभ्यन्तरं च. பியூட்டிஃபுல். ஓகே. थैंक यू. சுதா விஸ்வநாதன் மாமி, இதை திருப்பி சொல்லுங்க.
यस् मैम नमस्कारः। तीव्रं निर्वाणहेतुर्यदपि च विपुलं यत्प्रकर्षेण चाणु प्रत्यक्षं यत्परोक्षं यदिह यत परं नश्वरं शाश्वतं च यत्सर्वस्य प्रसिद्धं जगति कतिपये योगिनो यद्विदन्ति ज्योतिस्तद्विप्रकारं सवितुरवतु वो बाह्यमाभ्यन्तरं च। வெரி குட். ஓகே, சோ இதோடைய விசேஷ பலன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கிறதுக்கு, நம்மளுக்கு இப்போ இந்த அஜ்ஞானத்துல இருந்துட்டு இருக்கோம். சோ நம்மளுக்கு கொஞ்சம் ஞானம் கிடைக்கிறதுக்கு, ஆத்ம ஞானம் கிடைக்கிறதுக்கும் நம்மளுக்கு உடல் பலம் கிடைக்கிறதுக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லலாம். சோ எழுதிக்கோங்க பிராக்கெட்ல, ஆத்ம ஞானம் கிடைக்க உடல் பலம் கிடைக்க அப்படின்னு எழுதிக்கோங்க. இதோடைய விசேஷ பலன் இதான். இப்ப இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா, இந்த சூரிய பகவான், சூரிய ஒளிங்கிறது எப்பேற்பட்ட அதிசயமா இருக்கு. அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு தெரியுமா, ஹாட் கோல்ட், பிக் ஸ்மால், அந்த மாதிரி அந்த ரெட்டைகள் இருக்கு இல்லையா, ரெண்டத்தையுமே பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப வியப்பா இருக்கு இந்த சூரிய ஒளியுடைய பெருமையை நினைத்தால் அப்படின்னு சொல்ற. ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, சூரியன்கிறது கடுமையான வெப்பத்தை தருபவர் இல்லையா, ஆனா அவர் துளியும் வெப்பம் இல்லாத முக்தியையும் தருபவர். அதாவது வெப்பம் இல்லாத முக்தினா என்ன, முக்திங்கிறது உங்களுக்கு பேரானந்தம், வெப்பம்ங்கிறது துன்பத்துக்கு தானே சொல்லுவா. சோ வெப்பத்தையும் கொடுக்கிறார், வெப்பம் இல்லாத முக்தியையும் கொடுக்கிறார் அந்த சூரிய பகவான். சோ இந்த மாதிரி வரிசையா வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி சூரிய பகவான் அவ்வளவு பெரியதாகவும் இருக்க, அதே சமயத்துல அவ்வளோ சிறியதா நம்ம புலன்களுக்கு எட்டாத நுண்பொருளாகவும் அவர் இருக்கிறார் அப்படின்னு ரெண்டாவது இது சொல்றார். பெருசுக்கு பெருசு, அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலைன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இருக்க. அதே மாதிரி அவருடைய பெருமையையும் சொல்றார். அதாவது மிக மிக பெரிய கோளாக விளங்குவது சூரியன் தான், அதாவது பிக்கஸ்ட் பிளானட் அப்படின்னு. அதே மாதிரி எந்த பொருளாகட்டும், அது ஒரு கடுகளவு பொருளா இருக்கட்டும், அதுக்கு அந்த சக்தியை வழங்குவது சூரிய பகவான் தான் அப்படின்னு சொல்றார். அவருடைய அந்த ஒளிங்கிறது நம்ம கண்ணுக்கு ஃபுல்லா நம்ம பார்க்க முடியாது. அந்த சூரிய ஒளிங்கிறத நம்ம கண்ணுல பார்க்க முடியறது. ஆனா அவருடைய அந்த சூக்ஷ்ம ஸ்வரூபம், இந்த பரவடிவம்னு சொல்றா இல்லையா, சூக்ஷ்ம ஸ்வரூபம்ங்கிறது நம்ம கண்ணுக்கு எட்டாதது அப்படிங்கிற. சோ ஒளி ஸ்வரூபமா நம்ம அவரை பார்க்கவும் முடியறது, அந்த சூக்ஷ்ம ஸ்வரூபம் நம்ம கண்ணுக்கெல்லாம் எட்டாதது அது. அதே மாதிரி இந்த உலகத்துல அவர் எங்க பார்த்தாலும் அவர் சஞ்சரிக்கிறதாக தெரியுது. அவர் தேவ உலகத்தை சேர்ந்தவராகவும் இருக்கார், திவ்ய சக்தியாகவும் இருக்கார், எல்லாருக்கும் புலப்படுபவராகவும் இருக்கார் அப்படின்னு சொல்றார். சோ அவர் பத்தி எல்லாம் மக்களுக்கு யாருக்குமே சரி, குழந்தையில இருந்து பெரியவா சூரியன் தெரியாதவா இருக்கவே முடியாது, எல்லாருக்கும் தெரியறது. ஆனா அவருடைய உண்மையான அந்த தத்துவத்தை உணர்ந்தது ஒரு சில யோகிகள் மட்டும்தான், தபஸ் பண்ணி அவருடைய பூர்ண தத்துவத்தை தெரிந்து கொண்டவர்கள். சோ எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியா உள் ஒளியாக இருப்பதும் சூரியனே, புற ஒளியாக இந்த உலகத்துக்கு வாழ்க்கையை நடத்தி வைப்பதும் சூரியனே. சோ உள் ஒளியாவும் அவர் தான் இருக்கார், புற ஒளியாவும் அவர் தான் இருக்கார். சோ இந்த மாதிரி எத்தனை ரெட்டைகள் வந்துட்டு பாருங்க, பெருசு சிறுசு, அதாவது கண்ணுக்கு புலப்படுறது புலப்படாதது அப்படின்னு. அது மாதிரி நமக்குள்ள இருக்கிற அக ஒளி புற ஒளி, அதே மாதிரி வெப்பம் குளுமை, அந்த மாதிரி எல்லா ரெட்டைகளும் இதுல இருக்கு. சோ ரெண்டு வகையா இருக்கிற அவருடைய அந்த ஒளி, இரட்டையா இருக்க அந்த ஒளி நம்மளை காத்து அருளட்டும்
அப்படின்னு சொல்றார். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். மேம் ஒவ்வொரு ஸ்லோகாலையும் சூரிய பகவானுடைய நாமம் இருக்கும் இல்ல மேம்? இதுல சவிதாங்கிறது சூரிய பகவானை குறிக்குமா மேம்? இதுல ஆமா, சவித்து. சவித்து இல்லையா? அது மாதிரி ஒன்னொன்னுத்துல வர நாம சூரியனை குறிக்கிறத மட்டும் கொஞ்சம் சொல்றேன் மேம், சர்க்கிள் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சொல்றேனா? தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாம். வாணி வாங்கோ. ரத்னானாம் மண்டனாய பிரபவதி நியதோத்தேஷ லப்தாவகாசம் வன்ஹேர் தார் வாதி தக்தும் நிஜ ஜடிமதயா கர்த்து மானந்த மிந்தோஹோ யச்ச த்ரைலோக்ய பூஷா விதி ரக தஹனம் ஹ்லாதி விருஷ்ட்யாஷு தத்வஹ. தத்வோன்னு இருந்தா தத்வஹ மாத்திக்கோங்க. பாஹுல் யோத்பாத் அப்பா ஓகே பாஹுல் யோத்பாத்ய கார்யா திகதர மவதா தேக மேவார்க்க தேஜஹ. அகைன் நான் சொல்றேன், சொல்றதுக்கு ஈஸியா பிரிச்சு தரேனா, வேர்ட்ஸ் மீனிங் மாறும். வாணி வாங்க. ரத்னானாம் மண்டனாய रत्नानामण्डनाय பிரபவதி நியதோ प्रभवति नियतो தேசலப்தாவகாசம். देशलब्धावकाशम् ரத்னானாம் மண்டனாய பிரபவதி நியதோ தேசலப்தாவகாசம். रत्नानामण्डनाय प्रभवति नियतो देशलब्धावकाशम् वह्नेर्दार्वादि दग्धुम् वह्नेर्दार्वादिदग्धुम् निज जडिमतया निजजटिमतया कर्तुमानन्दमिन्दोः. कर्तुमानन्दमिन्दोः वह्नेर्दार्वादि दग्धुम् निज जडिमतया कर्तुमानन्दमिन्दोः. वह्नेर्दार्वादिदग्धुम् निजजटिमतया कर्तुमानन्दमिन्दोः यच्च त्रैलोक्यभूषा यच्च त्रैलोक्यभूषा विधिरगदहलम् विधिरघदहनम् क्लादिवृष्ट्याशु तद्वः. क्लादिवृष्ट्याशु तद्वः यच्च त्रैलोक्यभूषा विधिरगदहनम् क्लादिवृष्ट्याशु तद्वः. यच्च त्रैलोक्यभूषा विधिरघदहनम् क्लादिवृष्ट्याशु तद्वः बाहुल्योत्पाद्यकार्या बाहुल्योत्पाद्यकार्या हिकतरमवता दिगतरमवता देकमेवार्कतेजः. देकमेवार्कतेजः திக்கதர மவதாத் ஏக்கன்னு வரும். சோ அதை நம்ம சேர்த்து சொல்லும்போது தேவாயிடுறது. பாஹுல்யோத்பாத்ய கார்யாதிகதர மவதா தேகமேவார்க்கதேஜः. बाहुल्योत्पाद्यकार्याधिकतरमवता देकमेवार्कतेजः சொல்லவா மேம்? எஸ்மா. रत्नानामण्डनाय प्रभवति नियतो देशलब्धावकाशम् वह्नेर्दार्वादिदग्धुम् निजजटिमतया कर्तुमानन्दमिन्दोः यच्च त्रैलोक्यभूषा विधिरकदहनम् क्लादिवृष्ट्याशु तद्वः बाहुल्योत्पाद्यकार्याधिकतरमवता देकमेवार्कतेजः. பியூட்டிஃபுல். Thank you, ma'am. கண்ணம்மை சொல்லுங்க.
எஸ் மேம். நமஸ்காரம் மேம். ரத்னானாம் மண்டனாய பிரபவதி நியதோத்தேஷ லப்தாவகாசம் வன்ஹேர்தார்வாதி தக்தும் நிஜ ஜடிமதயா கர்த்துமானந்தமிந்தோः யச்சத்ரைலோக்ய பூஷா விதிரகதஹனம் க்லாதிவ்ருஷ்ட்யாஷு தத்வஹ बाहुल्योत्पाद्य कार्याधिकतरमवता தேகமேவார்க்க பியூட்டிஃபுல். தேங்க்யூ. ஓகே, சோ இங்க என்ன சொல்றா அப்படின்னா, இப்போ இதெல்லாம் இருக்கு, நம்மளுக்கு ரத்னங்கள்லாம் இருக்கு. சோ இப்போ அந்த ரத்னத்துடைய இது நம்மளுக்கு எக்ஸ்பிளிசிட்டா தெரியணும். இப்ப ஒண்ணும் இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் கல்லு உங்களுக்கு வச்சு ஒரு நகை பண்றோம்னு வச்சுக்கோங்க. அது கோல்டுக்கு நடுவுல இருந்தாதான் அந்த கல்லுடைய பியூட்டி இன்னும் நன்னா எடுப்பா நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஒயிட் கல் பக்கத்துல ஒரு ரெட் கல் வச்சா அதோட பியூட்டி. சோ அந்த ரத்தின கற்கள் எல்லாமே அந்த இட பொருத்தத்தை தெரிஞ்சு அறிஞ்சு நம்ம பதிச்சாதான் அழகா இருக்கும் இல்லையா? சில ரத்னங்கள் தங்கத்துல பதிச்சா நல்லா இருக்கும், சில இது முத்தோட கோத்து இருந்தாலோ வெள்ளைக்கல்லோட கோத்து இருந்தாலோ அழகா இருக்கும், இன்னும் எடுப்பா காமிக்கும் நம்மளுக்கு. சோ பொருத்தம் இல்லாத இடத்துல அந்த கற்கள் பிரகாசிக்காது. ஆனா அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் அது அலங்காரமா இருக்காது. எப்பேற்பட்ட ஒரு பெரிய விலையுயர்ந்த ரத்தன கல்லா இருந்தாலும் கரெக்டான இடத்துல பொருத்தமான இடத்துல இல்லைன்னா அது பிரகாசிக்காது, அலங்காரமா இருக்காது. ஆனா சூரிய ஒளி இருக்கே, உலகத்துக்கும் அது அழகு செய்யும் ஒரு அணிகலனா அது இருக்கு அப்படின்னு சொல்றா. அது எப்பவுமே அதுக்குன்னு இப்படி இருந்தா எந்த இடத்துல இருந்தாதான் அழகுங்கிறது கிடையாது. எப்பவுமே உலகத்துக்குமே அது அழகு சேர்க்கும் ஒரு அழகிய அணிகலனாக இருக்கு. அதே மாதிரி இப்போ ரத்தினங்களோட சொன்னா, அடுத்தது நெருப்போட சொல்றேன். நெருப்போட ஒளி என்ன பண்ணும்? மரக்கட்டைகளை மட்டும்தான் அதால எரிக்க முடியும், ஒரு அளவுக்கு தான். ஒரு பண்டில் ஒரு இது அதை மட்டும்தான் இது பண்ணும். ஆனா அந்த சூரிய ஒளி இருக்கே, பாப கூட்டங்கள், ஒரு ஜீவன் ரெண்டு ஜீவன் இல்ல, இத்தனை ஜனக சமுதாயத்துடைய பாவ கூட்டங்களையும் எரித்துவிட வல்லதாக இருக்கு அப்படின்னு சூரிய ஒளி அங்கேயும் ரொம்ப பெருமை வாய்ந்ததா இருக்கு. அதே மாதிரி நிலா இருக்கு இல்லையா? சோ நிலா தன்னுடைய அந்த குளுமையினால் மக்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆனா சூரிய ஒளிங்கிறது மழை பெய்ய காரணமா இருக்கு. அதனால அது மழை தருவதன் மூலமாக மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சியை தரவல்லதா இருக்கு அப்படின்னு. சோ சூரிய ஒளி ஒவ்வொன்னும் ஒரு சின்ன வேலையை செய்யும். ஆனா இந்த சூரிய ஒளி எல்லா வேலையும் அது தனித்தனியா ஒரு வேலை செய்யறத இது இன்னுமே சிறப்பா எல்லா வேலையும் செய்யக்கூடியதா இருக்கு இந்த சூரிய ஒளி அப்படின்னு சொல்ற. இந்த சூரிய ஒளி நம்மளை காக்கட்டும் அப்படின்னு சொல்ற. சோ இங்க அர்க்கங்கிறது தான் சூரியன். லாஸ்ட் லைன்ல வருது இல்லையா? தேக்க மேவ அர்க்க தேஜக, ஏக்கம் ஏவ அர்க்க. பிரிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இதுதான் நம்ம இப்படி படிக்கிறோமான்னு இருக்கும், அந்த அளவு கன்ஃபியூசிங்கா இருக்கும். அதனால இப்போதைக்கு சேர்த்தே ஞாபகம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாம். 31 is considered another important ஸ்லோகம், சர்வரோக நிவாரணி. நம்ம 6th one சொன்னேன் இல்லையா? நம்ம பாராயணத்தும் போதும் ஈவெண்ட் பாராயணத்தும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம். 31 நம்ம சொல்லுவோம். யூஸ்வலா 1, 6 and 31 சொல்லுவோம். சோ இந்த 31st ஸ்லோகாவும் சர்வரோக நிவாரணி அப்படின்னு எழுதிக்கோங்க. கவிதா வாங்கோ. கவிதாக்கு முன்னாடி தனலட்சுமி மாமி சொல்லிட்டேல? இல்ல ஃபர்ஸ்ட் ஒருக்கா சொல்லியிருக்கேன் மேம், இன்னைக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். சொல்லுவா மேம்? வாங்க. மீல சக்ஷு விஜிம்ஹ ஸ்ருதி ஜடரசனம் நிக்னித கிராண விருத்தி ஸ்வ வியாபா ராக்ஷம
त्वक् परिमुषित मनश् श्वास மாத்ராவசேஷம் வேணா மாத்ராவசேஷம் அப்படி பிரிச்சுப்போம். விஸ்ரஸ் தாங்கம் பதித்வா ஸ்வப தப ஹரதாத் தஸ்ரியம் ஓர்க்க ஜன்மா கால வியாலாவலீடம் ஜகதகத இவோத்தாபயன் பிராக் பிரதாபஹ மீலச்சக்ஷுர்விஜிம்ஹ மீலச்சக்ஷுர்விஜிம்ஹ ஸ்ருதிஜடரசனம் ஸ்ருதிஜடரஜனம் ரஜனம் இல்ல ரசனம் ரசனம் சாரி ஸ்ருதிஜடரசனம் நிக்னிதக்ராணவிருத்தி நிக்னிதக்ராணவிருத்தி மீலச்சக்ஷுர்விஜிம்ஹ ஸ்ருதிஜடரசனம் நிக்னிதக்ராணவிருத்தி மீலச்சக்ஷுர்விஜிம்ஹ ஸ்ருதிஜடரசனம் நிக்னிதக்ராணவிருத்தி ஸ்வவ்யாபாராக்ஷமத்வக் ஸ்வவ்யாபாராக்ஷமத்வக் பரிமுஷிதமனஷ் பரிமுஷிதமனஸ் श्वासमात्रावशेषम् श्वासमात्रावशेषम् स्वव्यापाराक्षमत्वक् परिमुषितमनः श्वासमात्रावशेषम् स्वव्यापाराक्षमत्वक् परिमुषित मनःश्वासमात्रावशेषम् विस्रस्ताङ्गं पतित्वा विस्रस्ताङ्गं पतित्वा स्वपदपहरतात् स्वपदपहरतात् स्वपदपहरात् आगे பிரிச்சுக்கோங்க स्वपदपहरतात् ஹரதாத் ஓகே மேம் ஸ்வபத பதவே கிடையாது ஸ்வப்பாக்கு அப்புறம் தப்ப தானே வருது ஓகே மேம் ஸ்வபதப ஹரதாத் ஸ்வபதபஹரதாத் ஸ்வபதப ஹரதாத் அதுக்காக தான் நான் அப்படி பிரிச்சு கொடுத்தேன். ஓகே மேம் ஸ்வபதபஹரதாத் ஸ்வபதப ஹரதாத் அஸ்ரியம் ஓர்க ஜன்மா அஸ்ரியம் ஓர்க ஜன்மா விஸ்ரஸ்தாங்கம் பதித்வா ஸ்வபதபஹரதாத் அஸ்ரியம் ஓர்க ஜன்மா விஸ்ரஸ்தாங்கம் பதித்வா ஸ்வபதப ஹரதாத் அஸ்ரியம் ஓர்க ஜன்மா காலவ்யாலாவலீடம் காலவ்யாலாவலீடம் ஜகதகத இவோத் ஜகதகத இவோத் தாபயன் பிராக் பிரதாபஹ தாபயன் பிரதாபக காலவ்யாலாவலீடம் ஜகதகத இவோத்தாபயன் பிராக் பிரதாபஹ காலவ்யாலாவலீடம் ஜகதகத இவோத் தாபயன் பிரதாபக மீலச்சக்ஷுர்விஜிம்ஹ ஸ்ருதி ஜடரசனம் நிக்னிதக்ராணவிருத்தி ஸ்வவ்யாபாராக்ஷமத்வக் பரிமுஷித மனஸ்வாசமாத்ராவசேஷம் விஸ்ரஸ்தாங்கம் பதித்வா ஸ்வபதப ஹரதாத் அஸ்ரியம் ஓர்க ஜன்மா காலவ்யாலவலீடம் யாலாவலீடம் லா வந்து தீர்க்கமா மேம் ஆமா இதுல போடல மேம் ஓகே மேம் காலவ்யாலாவலீடம் அங்க இல்லம்மா காலவ்யாலா வியாலா ஓகே மேம் காலவ்யாலாவலீடம்
ஜகதகத இவோத்தாபயன் பிரதாபக. அடாடாடாடா, ஏன் அந்த இடம் மட்டும் பிரதாபக அது வரமாட்டேங்குது? பிரதாபகம் மட்டும் வர மாட்டேங்குது மேம். பிராக்டிஸ் பண்றேன் மேம். ஓகே, நானா சொல்றேன். எனக்கு ஓகே என்னமோ மேம். நீங்களே இன்னொரு வாட்டி சொல்லணும்னு எனக்கு தோன்றது. ஓகே மேம், சொல்றேன் மேம். ம். மீலச்சக்ஷுர் விஜிம்கஸ்துதி ஜடரசனம் நிக்னிதக்ரான விருத்தி ஸ்வவ்யாபாராக்ஷமத்வ வியாபாரா இல்ல, ஸ்வவ்யாபாராக்ஷ ஸ்வதான். ஸ்வ வியாபாரா. ஸ்வ ஏன் ஸ்வவ்யாபாராக்ஷமத் சொல்றேன்? ஸ்வ. ஸ்வ ஸ்வ ம். ஸ்வவ்யாபாராக்ஷமத்வக் பரிமுஷித மனஸ்வாச மாத்ராவசேஷம் ம். விஸ்வஸ்தாங்கம் பதித்வா ஸ்வவதபத் ஹரதாத் அஸ்ரியம் ஓர்க்க ஜன்மா ம். காலவ்யாலாவலீடம் ஜகதகத இவோத்தாபயன் பிரதாபக. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சோ இதோட அர்த்தம் வந்து அழகா இருக்கு. அதாவது ஒரு ஆளு நல்ல கருநாகம் வந்து அவனை நன்ன கொட்டிடுத்து, நாகப்பாம்பு வந்து கொட்டிடுத்து. அப்போ எப்படி இருப்பான்? அவனுடைய புலன்கள் எதுவும் செயல்படாது, உணர்வு இல்லாம உயிர் இல்லாதவன் மாதிரி கீழே விழுந்து கிடப்பான் இல்லையா? அப்போ வந்து ஒரு வைத்தியன் விஷத்தை முறிக்க எடுக்கக்கூடிய அந்த டாக்டர் வரான், நாட்டு வைத்தியன் வரான், வந்து அவனுக்கு சிகிச்சை கொடுக்கறான். அதுக்கப்புறம் அவன் உயிரூட்டி அவனை எழுப்புகிறான். இந்த ஒரு இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரிதான் மனுஷால வந்து இந்த இருள் அப்படின்னு ராத்திரி இருக்கு இல்லையா, இருள்ங்கிற அந்த கருநாகம் வந்து நம்மள தீண்டறதான். அதனால இரவு நேரத்துல நம்ம உயிரற்ற உடல் மாதிரி நல்லா உறங்கி போடுறோம், ஆழ்ந்து உறங்கி போயிடுறோம். அப்போ காத்தால அந்த இவனுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறதுக்கு அந்த விஷ வைத்தியன் வரானோ, அந்த மாதிரி இந்த சூரிய ஒளிங்கிற அந்த டாக்டர் வந்து நம்மளுக்கு சிகிச்சை கொடுத்து அந்த உணர்வற்று வீழ்ந்து கிடக்கும் இந்த உலக ஜனங்களை காத்தால அந்த ஒளி, சூரிய ஒளி வந்து நம்மள துயில் உணர்த்தி புத்துணர்ச்சி அளித்து நம்மள எழுப்புறது அப்படின்னு சொல்ற. சோ ஒரு கருநாகத்தால அடிப்பட்ட ஒருத்தன் எப்படி ஒரு செயல் இல்லாம தூங்குறனோ, அந்த மாதிரி கருநாகம்ன்ற அந்த இருளால நம்ம தீண்டப்பட்டு அந்த மாதிரி ஆழ்ந்து உறங்கி கொண்டிருக்கையில் அங்க எப்படி அந்த வைத்தியன் வந்து அவனுக்கு சிகிச்சை கொடுத்து அவனை திருப்பியும் உயிர் ஊட்டுறாளோ, அந்த மாதிரி இந்த சூரிய ஒளிங்கிற வைத்தியன் வந்து நம்மளுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து நம்மளை எழுப்பி உயிர் ஊட்டுகிறது. எவ்வளவு பியூட்டிஃபுல் கம்பேரிசன். அழகா இமேஜின் பண்ணிருக்காருல்ல. டான்ஸே இல்ல, ஒண்ணும் உங்களோட நீங்க குடுக்குற எக்ஸ்பிளனேஷன் கூட ரொம்ப ரொம்ப அதாவது பொருத்தமா குடுக்குற மாதிரி இருக்காது. ஐயா, நான் இங்க இருக்கிறத தானே சொல்றேன். நான் புதுசா நம்ம எழுதுனேன்னு இந்த கிரெடிட் எடுத்துக்கலாம். நான் எழுதல, இது மயூர தான் போகும். நான் நினைச்சுப்பேன் மேம், எவ்வளவு சம்ஸ்கிருத்ல பாண்டித்யம் இருந்தா இந்த மாதிரி ஒரு கற்பனை வரும்ல. சான்ஸே இல்ல, எவ்வளவு ஒரு அழகான ஒரு இது. சோ இந்த இப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற அந்த சூரிய ஒளி நம்மளுடைய அமங்கலங்கள் எல்லாத்தையும் அழித்து அருளட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த ஸ்லோகத்தை இம்பார்ட்டன்ட்னு போட்டுக்கோங்க, சர்வரோக நிவாரணின்னு போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்லோகமும் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாம், சில பேருக்கு கண்ல இருந்து தண்ணி வழிஞ்சுட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி, இல்ல கண்ணு செவந்து போகும் அடிக்கடி, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லலாம். 32nd one. மேம் 31ல எது மேம் சூரிய பகவான் நாம? அர்க்க திருப்பியும் இருக்கே 3rd லைன்ல, அஸ்ரியம் ஓர்க்க ஜன்மா வ அர்க்க ஜன்மான்னு இருக்கு இல்லையா. சோ அர்க்க ஜன்மா, அதுல இருந்து வரக்கூடிய பிரதாபக, அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய சூரிய ஒளி அப்படின்னு சொல்றேன். சோ அர்க்கங்கிறது தான் அங்கேயும். 32nd போலாம். நிஷேஷம், கவிதா வாங்கும். நைஷ மம்ப
பிரசப மபனுதன் நஸ்ருலே ஷானுகாரி ஸ்தோக ஸ்தோ காப்பனி. சரி, இங்க இப்படி பிரிச்சுக்கோங்க. காப்பனீதா ருண ருச்சி ரச்சிரா தஸ்த தோஷானுஷங்கः தாத்தா திருஷ்டிம் பிரசன்னாம் திரிபுவன நயனஸ் யாஷு யுஷ்மத் விருத்தம். சோ இது விருத்தம் விருத்தம்னு சொல்லக்கூடாது யாரும், விருத்தம் வி ரு ரெண்டும் சொல்லணும். வத்யாத் பிரத்னஸ்ய சித்தாஞ்சன விதி ரபரஃப் பிராக்தனோர்ச்சிஃப் பிரச்சாரஹ. கவிதா ரெடியா? Yes, ma'am. சேஷம் நைஷமம்ப Nikshesham naishamamba. நிஷே. Ma'am, நீ இருக்குல்ல ma'am? ஆமா நிஷேஷம். ஆமா Okay. சொல்லுங்க. நிஷேஷம் நைஷமம்ப பிரசபமபனுதன் பிரசபமபனுதன் நஸ்ருலேஷானுகாரி நஸ்ருலேஷானுகாரி நிஷேஷம் நைஷமம்ப பிரசபமபனுதன் நஸ்ருலேஷானுகாரி நிஷேஷம் நைஷமம்ப பிரசபமபனுதன் நஸ்ருலேஷானுகாரி ஸ்தோகஸ்தோகாபனீதா ஸ்தோகஸ்தோகாபனீதா ருணருச்சிரச்சிராத் ருணருச்சிரச்சிரா அஸ்ததோஷானுஷங்கः தஸ்ததோஷானுஷங்கः ஸ்தோகஸ்தோகாபனீதா ருணருச்சிரச்சிராதஸ்ததோஷானுஷங்கः ஸ்தோகஸ்தோகாபனீதா ருணருச்சிரச்சிரா தஸ்ததோஷானுஷங்கः दाता दृष्टिं प्रसन्नां दाता दृष्टिं प्रसन्नां त्रिभुवननयनस् त्रिभुवननयनस् याशु युष्मद्विरुद्धम् याशु युष्मद्विरुद्धम् दाता दृष्टिं प्रसन्नां त्रिभुवननयनस्याशु युष्मद्विरुद्धम् दाता दृष्टिं प्रसन्नां त्रिभुवननयनस्याशु युष्मद्विरुद्धम् वध्याद्भ्रत्नस्य सिद्धाञ्जन वद्यात्प्रत्नस्य सिद्धाञ्जन विधिरपर विधिरपर प्राक्तनोर्चिप्रचारः प्राक्तनोर्चिप्रचारः वध्याद्भ्रत्नस्य सिद्धाञ्जन विधिरपर प्राक्तनोर्चिप्रचारः वद्यात्प्रत्नस्य सिद्धाञ्जन विधिरपर प्राक्तनोर्चिप्रचारः சொல்லுவா மேம்? சொல்லுங்க ப்ளீஸ். நிஷேஷம் நைஷமம்ப பிரசபமபனுதன் நஸ்ருலேஷானுகாரி ஸ்தோகஸ்தோகாபனீதாருண ருச்சிரச்சிர ஸ்தோகஸ்தோகாபனீதா பனீதாருணருச்சிரச்சிரா தஸ்ததோஷானுஷங்கः दाता दृष्टिं प्रसन्नां त्रिभुवननयनस्याशु युष्मद्विरुद्धम् वद्यात्प्रत्नस्य सिद्धाञ्जन विधिरपर प्राक्तनोर्चिप्रचारः. கரெக்ட், பியூட்டிஃபுல். கௌசல்யா வாங்க. निःशेषं नैसमम्बः प्रसभमपनुदन् नस्रुलेसानुकारी स्तोकस्तोकाबनीतारुणरुचिर
चिरादस्तदो चिरादस्तदोषानुषङ्गः दादा दृष्टिं தாத்தா ताता दृष्टिं प्रसन्नां नयनस्यासु युष्मद्विरुद्धं वत्यात् प्रत्नस्य वितिरपरः प्राक्तनोर्चिः प्रचारग. வெரி குட். Thank you, ma'am. ஸ்லோவா சொன்னேன், நல்லா வந்தது. கொஞ்சம் இன்னும் ஸ்பீடு ஜாஸ்தி பண்ண ட்ரை பண்ணு. கையை Yes, ma'am. அப்படியே வச்சுட்டே படிச்சுன்னு வாங்கோ, ஈஸியா Yes, ma'am. Thank you. கரெக்டா சொன்னேன். வெரி குட். ஓகே, சோ இந்த ஸ்லோகத்துல வந்து சொன்னேனே, கண்ணுல இருந்து தண்ணி வழியறது, கண்ணு செவந்து போறது, இந்த மாதிரி கண் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தீர்க்க வல்ல ஒரு ஸ்லோகம் அப்படின்னு போட்டுக்கோங்க. சோ இப்ப இங்க வந்து அஞ்சனம், அஞ்சனம்னா மையின்னு நம்மளுக்கு தெரியும். சித்தாஞ்சன அப்படின்னு இங்க கொடுத்திருக்கு. சித்தாஞ்சனம்ங்கிறது வந்து என்ன மாதிரி மையனா, இந்த மாதிரி கண் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம், ஐ ரிலேட்டட் டிசீசஸ் எல்லாம் போக்குறதுக்காக தயாரிக்கப்படுகிற ஒரு மைதான் சித்தாஞ்சனம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது இந்த கண்ல இருந்து நீர் வழியறது, கண்ணு சிவந்து போறது, அது மாதிரி அந்த இது கேட்ராக்ட்ன்னு சொல்லுவாளே, திரை போட்டு மறைக்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி தோஷங்களை எல்லாம் வந்து இந்த மை வந்து தீர்த்து வச்சு நம்மளுக்கு நல்ல பார்வையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இந்த சித்தாஞ்சனம்ங்கிறது. இப்போ எதுக்கு இத வந்து இங்க சொல்றா சித்தாஞ்சனத்தை பத்தினா, இந்த சூரிய ஒளிங்கிறது சித்தாஞ்சனம் மாதிரியும். ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, சூரியனுடைய அந்த வெடிக்காத்தால அந்த ஒளி இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ராத்திரிங்கிற அந்த பனித்துளிகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடுறது. ராத்திரியில அந்த பனி பெய்யறது இல்லையா, அதெல்லாத்தையும் அழிக்கிறது. சோ அந்த சித்தாஞ்சனம் எப்படி நம்மளுக்கு கண்ணுல இருந்து அந்த நீர் வழியறத எல்லாத்தையும் அழிக்கிறதோ, அந்த மாதிரி இந்த பனி திவலைகளால் வரக்கூடிய அந்த நீர் வழிதலை எல்லாம் சூரிய ஒளி, அந்த உதய சூரியன்கிறது வந்து அந்த அழிக்கிறது. அதே மாதிரி உதய கால சூரியன் போது வந்து பார்த்தோம்னா வானத்துல செம்மை படர்ந்து இருக்கும் இல்லையா, அந்த சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மேல எழ எழ அந்த செம்மை முழுக்க மறைஞ்சு போயிடும் அப்படின்னு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த செம்மையை செம்மை விலகி விடும் இல்லையா, அந்த மாதிரிதான். சோ கண்ணுல அந்த செவப்பை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மை விளக்குறதோ, அதே மாதிரி இந்த சூரிய ஒளியும் சிவப்பை விளக்குறது அப்படின்னு. சோ அது அப்படியே அந்த கண்ணுக்கு அந்த சித்தாஞ்சனம் பண்ணக்கூடிய, அந்த மை பண்ணக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டை இதுவும் பண்ற மாதிரி அழகா கொண்டு வர. அந்த நீர் வழியறது வந்து நிறுத்துறது சூரிய ஒளிங்கிறது, அதே மாதிரி அந்த சிவப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா மறைச்சுண்டு வருது சூரிய ஒளி அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றேன். சோ இந்த உதயகால சூரிய ஒளிங்கிறது சித்தாஞ்சனம் மாதிரி செயல்பட்டு உலகுக்கும் தெளிந்த பார்வையை அளிக்கிறது. இந்த சூரிய ஒளி நம்ம வாழ்வுல உங்க துன்பங்களை எல்லாம் அழித்து காக்குமாக அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ இங்க வந்து இந்த கண்மையோட கம்பேர் பண்ணி, சித்தாஞ்சனத்தோட கம்பேர் பண்ணி சொல்ற கண் ரிலேட்டட் எல்லா ப்ராப்ளம்க்கும் இது. சோ இங்க வந்து பிரத்ன அப்படிங்கிறது தான் சூரியனுடைய பேரு. பிரத்னஸ்ய சித்தாஞ்சனன் வருது பாருங்க. பிரத்ன, பிரத்னங்கிறது தான் சூரிய தேவன். அடுத்த ஸ்லோகம் முடியுமா? இருக்கு. அடுத்ததுல வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன விசேஷம்னா நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்க. இந்த B4ங்கிறது எத்தனை வாட்டி வருதுன்னு பாருங்க. அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய ஸ்பெஷாலிட்டி. பூத்வா ஜம்பஸ்ய பேதுஹ், பேதுஹ் ஹெச், ககுபி பரிபவா ரம்ப பூ சுப்ர பானோஹோ, அங்க விசர்க்கம் போட்டுக்கோங்க. அடுத்த லைன்ல இருந்தா அடிச்சுடுங்க. விப்ரானா பப்ரு பாவம், ஒவ்வொரு வார்த்தையிலையும் ப வருது பாருங்க. பிரசப அபிநவாம்
भोज जृम्भा प्रगल्भा भूषा भूयिष्ठ शोभा त्रिभुवन भवनस् यास्य वैभाकरी प्राक् विभ्रान्ति भ्राजमाना विभवतु विभवोद् भूतये सा विभावः. எத்தனை ப வந்திருக்கு? யாராவது கவுண்ட் பண்ணல? 27. 30. 28 வந்திருக்கு. I counted 27. Acha. கவுண்டிங்லயே இத்தனை மிஸ்டேக். ஒருத்தர் 27, ஒருத்தர் 28, ஒருத்தர் 30. ஓகே. சோ இதுதான் இந்த ஸ்லோகத்துல பாருங்க. ஒரே ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அந்த ஒரு அக்ஷரத்தை எத்தனை வாட்டி அதுல யூஸ் பண்ணிருக்கார், எல்லாமே அந்த இடத்துல போகுது. சோ ஒரு கவி ஒரு ஸ்லோகம் எழுதுறாருன்னா அந்த பகவான் மேல அந்த பக்தி, பகவான் மேல சிறப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய அந்த கவித்துவத்தையும் எவ்வளவு அழகா வெளிப்படுத்துறா பாருங்க. அவளோட அந்த கம்பேரிசன்ஸ் ஆகட்டும், அவளுடைய அந்த பொயட்டிக்கல் எக்ஸலன்ஸ் ஆகட்டும், அவ்வளோ அழகா தே பிரிங் அவுட். ஓகே. Sorry to cut you. எத்தனை actually ப இருக்கு? 27 தான் இருக்கு. I counted again. It's showing me 27 only. 28 23 தான்மா. 28 இருக்கு. எத்தனை வருது? 4ல இருந்ததுன்னா 28 இருக்கு மேம். 29 இருக்குமா? 29 மேம். மேம் 4 வந்து 29 இருக்கு மேம். 29 இருக்கு மேம். ஏன்னா பூத்தையே கடைசி லைன்ல ஒரு ப இருக்கு, அத விட்டுருப்பா. கடைசியில ஒரு பூத்தையே இருக்கு. 29 28. ஓகே. நான் அப்புறம் நீங்க எல்லாம் சொல்லும்போது கவுண்ட் பண்றேன். சீதா வாங்கோ. भूत्वा जम्भस्य भेतु भूत्वा जम्बस्य भेतुक् ककुभि परिभवा ककुभि परिभवा रम्बभूशुभ्रभाणोः रम्बभूशुभ्रभाणोः भूत्वा जम्भस्य भेतु ककुभि परिभवा रम्बभूशुभ्रभाणोः भूत्वा जम्बस्य भेतुक् ककुभि परिभवा रम्बभूशुभ्रबाणोः बिभ्राणा बभ्रुभावम् बिभ्राणाभप्रुभावम् प्रसभमभिनवाम् प्रसभमभिनवाम् भोजजृम्भा प्रगल्भा भोजजृम्भा प्रगल्भा. இந்த ஸ்லோகம் எல்லாம் படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன உங்களுக்கு லங்ஸ்ல என்ன அடப்பு கிடப்பு இது இருந்தாலும் நம்ம பிராணாயாமம் பண்றோம் பாருங்க, அந்த மாதிரி இப்ப இத்தனை பன்னு சொல்லும் பொழுது இது when you tell it loud, no, it also இதுவே நம்மளுக்கு இந்த ஸ்லோகமே ஒரு மெடிசன் மாதிரி it acts. பிப்ராணா பப்ருபாவம் பிரசபம் அபிநவாம் போஜ ஜృంభா பிரகல்பா. बिभ्राणा भभ्रुभावम् प्रसभमभिनवाम् भोजजृम्भा प्रगल्भा. நேத்து கொண்டு வந்தியா இல்லையா? கையில பேக் நேத்து நான் பார்த்தேன், முதுகுல மாட்டினியா நான் பார்த்தேன். भूषा भूयिष्ठ शोभा भूषा भूयिष्ठ शोभा त्रिभुवन भवनस् त्रिभुवन भवनस् यास्य वैभाकरी प्राक् यास्य वैभाकरी प्राग्. प्राक् இக்கு போட்டுக்கோங்க, அது ஏன்னா சேர்த்து வரும்பொழுதுதான் இக்கு வரும். Okay. भूषा भूयिष्ठ शोभा त्रिभुवन भवनस्यास्य वैभाकरी प्राक्. भूषा भूयिष्ठ शोभा त्रिभुवन भवनस्यास्य वैभाकरी प्राक्. विभ्रान्ति भ्राजमाना विभ्रान्ति प्राजमाना विभवतु विभवोत् विभवतु विभवोद् भूतये सा विभावः. भूतये सा विभावः.
விப்ராந்தி பிராஜமானா விபவது விபவோத்பூதயே சா விபாவக. बिभ्रान्ति भ्राजमाना विभवतु विभवोद् भूतये सा विभावः भूत्वा भूत्वा जम्बस्य भेतुः ककुभि परिभवा रम्बभूशुभ्रभाणोः विप्राणाभप्रुभावं प्रसभमभिनवां भोजजृम्भा प्रकल्पा भूषा भूयिष्ठशोभा त्रिभुवनभवनस्यास्य वैभाकरी प्राक् विभ्रान्ति भ्राजमाना विभवतु विभवोद् भूतये सा विभावः. மேம் ஒரு லாஸ்ட் லைன்ல விப்ராந்தாவா விப்ராந்தியா மேம்? தி தீயா? விப்ராந்தி. விப்ராந்தி. எஸ் எஸ். ஓகே மேம், தேங்க் யூ. சொல்லுங்க. नमस्ते मैम। भूत्वा जम्बस्य भेतुः ककुभि परिभवारम्भभूशुभ्रभानोः बिभ्राणाभभ्रुभावं प्रसभमभिनवाम्ब भोजजृम्भा प्रगल्भा भूषा भूयिष्ठशोभा त्रिभुवनभवनस्यास्य वैभाकरी प्राक् विभ्रान्ति भ्राजमाना विभवतु विभवोद् भूतये सा विभावः. ஓகே. சோ இங்க வந்து அந்த சூரிய ஒளியுடைய வீரம் பெருமை பத்தி சொல்றா. என்ன அப்படின்னா, அதாவது சந்திரனை வந்து இது பண்றதா, ஓவர் பவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்றா. அதாவது சந்திரன் வந்து ராத்திரியில அவ்வளோ அழகா சிறப்போட அந்த விண்ணுல ஆட்சி பண்ணானாம். அப்புறம் கார்த்தால ஆன உடனே அவனோட மகிமை எல்லாத்தையும் பறிச்சுண்டு அவனை அப்படியே கீழ்ப்படுத்த வந்தவன் மாதிரி சூரிய பகவான வர்ணிக்கிறார் இங்கே. சோ அதான் அவனை வந்து ஓவர் பவர் பண்ற மாதிரி, சந்திரனை ஓவர் பவர் பண்ற மாதிரி இங்கே சொல்ற. அதே மாதிரி திருப்பியும் அதேதான், மொட்டா இருக்கிற அந்த தாமரை மலரை மலரச் செய்யும் திறமை இந்த சூரிய ஒளிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. ஓகே. சோ இங்க வந்து என்ன சொல்ற, சூரிய உதய ஒளிங்கிறது ரொம்ப மென்மையானது. உனக்கு இன்னும் நாள் ஆக பொழுது இன்னும் போக போகதான் சூரிய ஒளியோடைய அந்த ஒளியும் சரி வெப்பமும் சரி ரொம்ப உனக்கு தீவிரமா இருக்கும். அந்த கார்த்தால இருக்கிறது ரொம்ப மென்மையானது. அதுக்கே வந்து அந்த ஒளிய கண்டதுக்கே வந்து தாமரை உடனே மலர்ந்து அப்படியே மகிழ்ந்து போறது அப்படின்னு. சோ தாமரை பூக்க ஆரம்பிச்சுடுறதாம். அவ்வளோ அந்த மென்மையான அந்த ஒளிக்கே வந்து தாமரை, அதாவது இந்த சூரியன் கொஞ்சம் வந்த உடனேயே அவ்வளோ பெரிய காரியம் பண்ணறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதே மாதிரி இந்த சூரிய பிரகாசம்ங்கிறது உலகுக்கும் ஒரு அணிகலனாக விளங்குகிறது. சோ அந்த சூரிய ஒளி நம்மளுக்கு நம்ம இன்னும் மேல மேல சிறக்கிறதுக்கு அது அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இந்த ஸ்லோகம். வெயில் காலம் வந்தா சூரியனை ஒண்ணுமே சொல்லக்கூடாதுப்பா. இத்தனை நாளா நம்மளும் ஏதாவது சூரியன்னா காத்தால ஏந்து சில பேர் அது துளசி நமஸ்காரம் பண்ணிட்டு சூரிய பகவானை பார்த்து இது பண்ணுவோம். அதுக்கு மேல ஏதாவது ஒரு இது யோசிச்சு பார்த்திருப்போமா சொல்லுங்க? வெயில் அடிக்கிறது சொல்லவே கூடாது. நிறைய மே மாசம் வந்ததுன்னா அவரை போட்டு அததான் பழிக்கதான் பழிப்போம் நம்ம நிறைய சூரிய பகவானை தவிர. அவர் பண்ற இது, அவர்தான் சக்தியா இருந்து நமக்குள்ள நம்மள இயக்கின்னு இருக்காருங்கிற அந்த உண்மை. இப்ப நினைச்சு பாருங்களே, சூரியன்ல நம்மளுக்கு வெப்பமும் வெளிச்சமும் இல்லைன்னா உலகம் எப்படி ஸ்தம்பிச்சு போயிடும் இல்லையா? பெரிய இது. சரி, இது வரைக்கும் சொன்ன எல்லா ஆன்சருமே தப்பு. 29 வாட்டி இருக்கு. 29 தான். Yes ma'am, 29 ma'am. 29 சொன்னேனே ma'am. Ma'am நானும் 29 சொன்னேன். சரி சரி. எனக்கு 27 30 தான் கேட்டது.
28 மேம் 29. மேம் 30 நான் தான் சொன்னேன். பின்னாடி ஒரு இந்த ஒர்க் அப்புறம் 2 பா இருக்குல்ல, அதையும் இன்க்ளூட் பண்ணிட்டேன். சாரி. அது 29 இருக்கு. அது 29. இல்ல இல்ல அதனாலதான் சாரி சார். ஓகே. சோ இந்த ஸ்லோகம் வந்து நம்மளுக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். சோ ஐஸ்வர்யம் கிடைக்க அப்படின்னு எழுதிக்கோங்க வேணும்னா, இதோட விசேஷ பலன். தேங்க்யூமா. இதெல்லாம் வந்து பிரிச்சுண்டாதான் நம்மளால சொல்ல முடியும். இல்லைன்னா ஹைலி இம்பாசிபிள். எங்க எப்படி பிரிக்கிறதுன்னு குழன்னு வரும். இல்லைன்னா மேம் இதுல பானோங்கிறது சூரிய பகவான் பேரா? பானோ இங்க எங்க வருது? பானோ ஃபர்ஸ்ட் லைன்ல வருது. வைபாகரி பிராக்கன் வருது இல்லையா? அந்த வைபாகரிங்கிறது சூரியன். ஓகே. வைபாகரி. ஓகே. Thank you all. Thank you ma'am. Thank you ma'am. Thank you madam. ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ண மீனோ. Thank you ma'am. Thank you ma'am. Thank you ma'am. Thank you, Guruji. Thank you ma'am. Thank you, ma'am. Thanks a lot, ma'am. Thank you, ma'am. Ram Ram. ஸ்டாப் பண்ணுமா மீனோ. Thank you, ma'am. மேம் எங்க வந்து பேசல எனக்கு காமிக்கல மேம், அதுதான் பாத்துட்டு இருக்கேன் மேம். ஒரே ஒரு நிமிஷம். Thank you, ma'am. எனக்கு காமிக்கல. ஒரு நிமிஷம் எல்லாரும் இருங்கோ. தேங்க்யூ சார். இல்ல நீ இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடு. என் மீட்டிங் ஃபார் ஆல் போடு, தானாவே நின்னுடும். சரி மேம். அப்புறம் மேம் நிறைய பேர் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால இது பண்ணினேன், அலோ பண்ணினேன். 9:30க்கு மேல நிறைய ரெக்கார்ட நிறுத்திட்டு அப்புறமா என்கிட்ட பேசு. ஓகே. நான் என் மீட்டிங் கொடுக்கணும்னா குடு. என் மீட்டிங் ஃபார் ஆல் குடு. நான் அடுத்த வாட்டி உனக்கு கோ ஹோஸ்டா போடுறேன். சரி மேம், அப்படி போட்டாதான் சரி வரும்னு நினைக்கிறேன்.